தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ, தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு அருகே உள்ள காட்டேரியைச் சேர்ந்த 33 வயதான வெல்டிங் தொழிலாளி இசக்கி முத்துக்குமார் தான் தங்கியிருந்த அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆவிகள் வீட்டில் இருப்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆவிகள் எப்படியும் என்னை கொன்றுவிடும் என்று தனது டைரியில் 2 பக்க கடிதம் எழுதி வைத்துவிட்டு இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார். என்ன நடந்தது பார்க்கலாம். திருமணமாகாத இசக்கி முத்துக்குமார் தனது தாய் தந்தையுடன் வசித்து வந்தார். ஜூன் 10ஆம் தேதி அவர் வீட்டின் உத்திரத்தில் தூக்கிட்டபடி சடலமாக கிடந்ததை கண்ட குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து வந்த ரணியல் காவல்துறையினர் இசக்கி முத்துக்குமாரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது அவரது அறையில் ஒரு டைரியை கண்டுபிடித்தனர். அந்த டைரியில் 2 ஆவிகள் வீட்டில் இருப்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். வீட்டில் யாருக்கும் தெரியாது. 2 முறை வீட்டிற்கு வந்தது. நான் தப்பினேன். வீட்டில் சொல்லியும் யாரும் நம்பவில்லை. அந்த ஆவியுடன் சுவரில் வீடியோ பார்த்து சொர்க்கத்தில் எனது உறவினர்கள் எல்லோரையும் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் சொர்க்கத்தை பார்த்தேன் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். வீட்டில் பலமுறை சொல்லியும் நம்பவில்லை. நான் தூக்கில் தொங்க போகிறேன். ஏனென்றால் 2 ஆவிகளும் எப்படியும் என்னை கொன்று விடுவார்கள். அதனால் இந்த முடிவு எடுத்தேன் என்று எழுதப்பட்டிருந்தது. மேலும் தனது தங்கச்சி பிள்ளைகளையும் நண்பர்களையும் மன்னிப்பு கேட்டதோடு குருந்தன்கோடு அரசிடம் 2500 ரூபாய் கொடுக்கவும் என்றும் எழுதி கையெழுத்திட்டிருந்தார். இந்த கடிதம் காவல்துறையினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இசக்கி முத்துக்குமாரின் குடும்பத்தினர் அளித்த புகாரில் அவர் மனநல பாதிப்புக்கு ஆளாகி இருந்ததாகவும் உறவினர்கள் சிலருக்கு தொலைபேசியில் ஆவிகளுடன் சொர்க்கத்திற்கு செல்லப்போவதாக கூறியதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த மனநல பாதிப்பே தற்கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து ரணியல் காவல்துறையினர் தற்கொலை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இசக்கி முத்துக்குமார் டைரியில் எழுதி வைத்திருந்த இந்த கடிதம் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ, தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442646050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.